ஹாய் அஞ்சு மீடியா வியூவர்ஸ், நம்ம சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். வீக்கெண்ட் பப்ளிக்கோட ஃபன் டாக்ஸ் அண்ட் நம்ம ஒப்பீனியன்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நீங்க சடனா ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சடனா ஃபேமஸ் ஆயிட்டுன்னா நல்லா ஊர் சுத்தணும் பார்ப்பேன் சீரியஸா. ஏன்னா நிறைய இடத்துக்கு போன ஆசை, ஃபேமஸா இருந்தா தானே போக முடியும் நிறைய இடத்துக்கு, நம்மளுக்கு காசு இருந்தா அந்த மாதிரி. அதனால நல்லா சுத்தணும் தான் பார்ப்பேன். டெய்லி ஃபேமஸ் ஆனா நார்மல் பர்சன்லாம் இருக்காங்க, அவங்க ஸ்டைல் பண்ணணும். ஓகே, அது ஆசை ஆசை. ரொம்ப பாப்புலர் ஆசைன்னு சொல்ல முடியாது, அது வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்து ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார். வீட்டை விட உங்க மனசு பெருசு. ஓகே, 10 பசங்களை பின்னாடி வச்சு ஜாலியா செலிபிரிட்டியா நக்கல்யா அவனுக்கு இல்ல ஜஸ்ட் இது மட்டும் இந்த பீச் வரமா முடியாதவங்களுக்கு அவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கி தரும், அந்த மாதிரி நல்ல விஷயம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். சிலம்பம்ல பாப்புலரா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதுல நீங்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க, லைக் உங்களை எல்லாருக்குமே தெரியுதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்வீங்களா, நான் இவ்வளவு நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இன் யுவர் லைஃப்னா நீங்க என்ன சொல்வீங்க? எங்க அப்பா இல்லாததான் என்னால ஏற்க முடியாத ஒரு விஷயம். அன்ஃபர்கெட்டபிள், என்னால மறக்க முடியாது அந்த விஷயம். சின்ன வயசுல 18 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா இருக்கிறது எனக்கு தெரியும். அதுதான் நான் இப்பதான் ரீசெண்டா எம்ஏ பேப்பர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிஜி நாங்க செகண்ட் பிஜி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. தெரியாம நான் வெறும் ChatGPT பண்ணி தான் எழுதுவோம். செகண்ட் பிஜி பேப்பரும் நாங்க ஃபர்ஸ்ட் பிஜி பேப்பரும் ஒன்னா தான் எழுதணும். செகண்ட் பிஜி பேப்பர் கொடுத்தாங்க, ChatGPT எடுத்து எழுதி எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சிட்டேன். அப்புறம் 1 வீக் ஃபுல்லாவே இவங்க அதை வச்சுதான் என்ன பேசிட்டே இருந்தாங்க. உங்க பர்த்டே டேட் என்ன பண்ணுவீங்க? உங்க பர்த்டே அன்னைக்குலாம் எப்படி பர்த்டே ஜாலியா இருக்கும்? என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்க பர்த்டே அன்னைக்கு? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல ஒரு ஜாலி உங்களுக்கு. பர்த்டே டேட் ஆகஸ்ட் 17. ஓகே, லாஸ்டா 12th படிக்கும்போது பசங்க கூட ஜாலியா சுத்தின அந்த ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளாஸ்க்குள்ள போகாம போன் வச்சுன்னு சுத்தினேன், அப்படி சுத்தின ப்ரோ. அதான் ப்ரோ, நான் 2 பேருமே ஸ்கூல் டேஸ்ல மெமரிஸ் எதனா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. ஸ்கூல் டேஸ்ல பசங்க கூட எதனா ஃபைட் போட்டது இல்ல எங்கனா வெளிய போனது? ஃபைட்லாம் ப்ரோ, ஃபுல்லாவே கேம் தான் ப்ரோ. கிளாஸ்ல ஃபுல்லாவே இந்த ஃப்ரீ ஃபயர் PUBG எங்க ஐயா பாலா சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே. சோ உங்க பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைச்சா ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன மாத்துவீங்க? எதனால மாத்துவீங்க? எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் போட்டு சின்ன வயசுல எங்க ஆயாவை திரும்ப உயிரோட வைப்பேன். யாரையும் நம்ப கூடாது, நம்பாம இருக்கணும். அது வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சா அது வந்து எனக்கு கெட்டதா போய் சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதனால அதை கொஞ்சம் பார்த்து செய்வேன். காமர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. எக்கனாமிக்ஸ் எடுத்தேன், பியா. சப்போஸ் கிடைக்காம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம்னு தோணுச்சு இப்போ. நினைச்சா கண்டிப்பா காமர்ஸ் எடுத்திருப்பேன். போல்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, எதனால? ஏதாவது ஒரு ரீசன் இல்ல, ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க போல்டா இல்லாம ஏதாவது மாறிடுச்சா? இல்ல, அந்த மாதிரி எனக்கு பழக்கமாவே இருக்கு. ஓகே, மாற்றணும்னு ஆசை, போல்டா இருக்கணும் நீங்க ஆசை. நீங்க உங்களை மட்டும் தான் எல்லா வேலையும் அவங்களுக்கு ஃபன்னா இருக்கும். இவ அப்புறம் வந்து நரேஷ்னு ஒரு பையன் இருப்பான், குண்டா இருப்பா, விஸ்வா. இவங்க எல்லாம் வந்து நான் என்ன பண்ணாலும் திட்ட மாட்டாங்க, சடனா அடிக்க மாட்டாங்க. ஓகே, கேஷுவலா எடுத்துப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அதுல என் ஃப்ரெண்ட்ஸ கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. ஓகே, காலேஜ் ஸ்கூல் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ, எதனால அப்படி? ஸ்கூல்லே ஜாலியா இருந்தோம் ப்ரோ. பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாது, டான் படுத்து பேசுவாங்க. ஆமா, ப்ரோ அது வந்து நீங்க நல்லா இருக்கணும், ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்தணும்ங்கறத சொல்றாங்க. ஓ மண்டையில கிடந்து என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. நாலு மணிக்கு தான் காலேஜ் வரும். உங்களுடைய கருத்து சொல்றீங்க, எங்களுடைய கருத்து சொல்றோம். நான் இந்த காலேஜ்ல வந்து கேட்டேன், கிடைக்காம போயிட்டு ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தோம். அதான் எல்லாம் கீழே உழுது வாரது கீழே உழுது போதும். சிரிப்போம், எங்களை கலைக்க வேற யாரும் தேவை. நாங்களே படிவுக்கு எப்பவுமே டமாஸ் தான் விட மாட்டோம். அந்த டைம் அதுதான் அவங்களுக்கும் அது ஒரு ஷையாவோ இருக்காது, ஒரு ஃபீலிங்காவோ இருக்காது. என்னை பத்தி பெருமை நினைக்கிறேன். என்னை நம்பி வரவங்களை எப்பயுமே நான் விட மாட்டேன். இந்த சின்ன வயசுலயும் எனக்கு வந்து என்னை நம்பி ஒரு பர்சன் வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு பேசின பர்சன் இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைப்பாங்க அவங்கள பத்தி எல்லாம். எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுன்னு எல்லாத்தையும் நம்பணும், எதனால பண்ணணும். ஆனா நான் அப்படி கிடையாது.
ஆனா அது எனக்கு கெட்டதாவும் போய் முடியுது. இப்ப எல்லாமே என்ன பண்றது? ஆன்லைன் கேம்பிளிங் பத்தி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன ஆக்சுவலி? எந்த பயனும் இல்லை. யூத் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்டிவா இருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் சைட் ஆர் த பீப்புள் ஹூ யூஸ்வலி ஃபாலோ மெஜாரிட்டி ஆஃப் தம் ரைட், தே ஹேவ் டு டேக் சம் சர்டன் ஆக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி கேமிங்ல மட்டும்தான் இன்ட்ராக்ட் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இருக்குது. அது நானும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு கேம் விளாண்டேன், கேஷினோன்னு சொல்லிட்டு கேஷினோ பிளேல கேம் விளாண்டேன். 3 வீக்ஸ் முன்னாடி விளையாடும் போது எனக்கு ஒரு சின்ன லாஸிங் ஆயிடுச்சு. அதுல நான் ஒரு சூசைட் அட்டன் பண்ற வரைக்கும் போயிட்டு அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இங்க வரைக்கும் வந்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லா யங்ஸ்டர்ஸும் கேமிங் விளையாடுறது ஆன்லைன் மூலியமா விளையாடுற எல்லா கேமிங்கும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. பிகாஸ் இப்போ வந்து மொபைல் எல்லாமே எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுச்சு. தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் லைக் அதர் கண்ட்ரிஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பேசிக்கா ஒரு ப்ரிகாஷன் எடுத்தா கூட அது வந்து we cannot able to restrict the people that when going to the social media. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்ல வந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஃப்ரம் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஹோம். Then only we can go and say that, and publicly also there are many people that who is promoting it. So we cannot go and say that everybody they have to stop it. எல்லாம் இப்போ அதுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு உங்களோட ஐ மீன் அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ப்ரொஃபஷனல் ஒர்க்குன்றதுனால அவங்க ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணிடுறாங்க. இதுல பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். அது சும்மா அவங்க சரி நம்ம அவங்கள பிடிக்குன்றதுனால அவங்க வர விளம்பரத்தை வச்சு நம்ம வந்து கேம் பிளே பண்றோம் அப்படின்றதுல முடியாது. நம்ம அவங்க சரி ஓகே பிடிக்கும், சரி இப்படி ஒரு கேம் இருக்கு, இது மூலியமா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும், இது மூலியமா நம்ம ஏதோ சரி ஓகே நம்மளும் ஒரு வாழ்க்கையில முன்னேறி போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஆன்லைன் கேம்ன்றது அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஆமா கண்டிப்பாங்க. The day what I would suggest is like everybody should be act carefully that whatever they are doing it, and எல்லாரும் சொன்னது எல்லாமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து. So if it is a politician or any hero or anything, but நமக்கு வந்து என்ன அது பெனிஃபிட் கொடுக்கறது இல்ல, பிகாஸ் ஆஃப் தட் வேறொருத்தர் யாரு இட் இஸ் நாட் கெட்டிங் எஃபெக்டட் பை பிகாஸ் ஆஃப் அவர் டெசிஷன்ஸ் ஆர் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அந்த மாதிரி we have to just ensure that, otherwise அஞ்சு மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ல யாரும் போய் பாதிக்கப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கேம் விளையாடுறத தவிர்க்க பாருங்க. அஞ்சு மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க. அஞ்சு மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அப்புறம் அஞ்சு மீடியா சப்போர்ட் அஞ்சு மீடியா யூடியூப் சேனல். அஞ்சு மீடியா யூடியூப் சேனல். Thank you. बाय बाय, टाटा, गुड बाय.